பரமன் வாழும் திருமலை திருப்பதி என்றும் திருமலை என்றும் அழைக்கும் அருள்மலை ஸ்ரீ வெங்கடேசன் வாழும் மலை. பல்லாண்டு காலமாய் சேஷசைல கருட வெங்கட நாராயண ரிஷபாத்ரி அஞ்சனாத்ரி என்ற பெயர்கள் கொண்டு அமைந்த திருமலை. ஸ்ரீ சேஷசைல கருட வெங்கட நாராயண ரிஷபாத்ரி அஞ்சனாத்ரி என்ற பெயர்கள் கொண்டு அமைந்த திருமலை. உலகம் யாவும் வணங்குகின்ற விஸ்வரூப அற்புதங்கள், உலகம் யாவும் வணங்குகின்ற விஸ்வரூப அற்புதங்கள் அனைத்தும் நிறைந்து நிற்கும் திருமலை. அனைவரையும் வாழ வைக்கும் திருமலை. பல்லாண்டு காலமாய் பரமன் வாழும் திருமலை திருப்பதி என்றும் திருமலை என்றும் அழைக்கும் அருள்மலை ஸ்ரீ வெங்கடேசன் வாழும் மலை. பல்லாண்டு காலமாய் பல்லாண்டு காலமாய் பரமன் வாழும் திருமலை. ఫిల్టర్ కాఫీ చల్లారిపోతుంది. బంజారా ప్రీమియం ఫిల్టర్ కాఫీ, డబుల్ ద ఫ్లేవర్, డబుల్ ఓకే. శ్రీరంగం కరిశైలమంజనగిరిం తార్క్ష్యాద్రిసింహాచలౌ శ్రీకూర్మం పురుషోత్తమంచ బదరీ నారాయణం నైమిషం శ్రీమద్వారవతీ ప్రయాగ మధురా అయోధ్యా గయా పుష్కరం సాళగ్రామగిరిం నిషేవ్య రమతే రామానుజోయం మునిః. 49வது க்ஷேத்திரம் திரு நிலாத்திங்கள் துண்டம். நிலாத்திங்கள் துண்டத்தில் நேர் ஒருவரில்லா வள்ளியுடன் வாழ் நிலாத்திங்க துண்டத்தானே நாராயணா. நமோ நாராயணா நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா. திவ்ய தேசனிலும் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயணா. நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா. திவ்ய தேசனிலும் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயணா. ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார், நீரகத்தாய் நெடுவரையில் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய். கீழே பாசுரம் பார்த்தோமோ இல்லையோ, நின்னதந்த ஊரகத்து இருந்ததந்த பாடகத்து அன்னு வெக்கண கிடந்தது எண்ணிலாத முன்னெலாம் அன்னு நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன் நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளேன் ஆழ்வார் பாடுறார். நின்னது எந்தை ஊரகத்து, ஊரகத்துல உலகளந்த பெருமாளா நிற்கிறாராம். இருந்தது எந்தை பாடகத்து, பாடகத்துல பாண்டவ தூதனா உட்கார்ந்து திருக்கோலம். அன்னு வெக்கணை கிடந்தது திருவெக்காவில கிடந்த சயன திருக்கோலம். இந்த 3 இருந்ததுன்னு நினைச்சிருந்தாராம் திருமணிஷி ஆழ்வார். இப்ப சொல்றார், உன்னை பத்தின ஞானம் எனக்கு ஏற்பட்டு இல்லையோ, இப்ப என்ன தெரியுமா புரிஞ்சுட்டேன்? நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. நீ அங்கங்க நின்று இருந்து கிடக்கல, இப்போ பக்தனுடைய நெஞ்சுக்குள்ளே இருக்கிறாய், நெஞ்சுக்குள்ளே சயனிச்சிருக்க, நெஞ்சுக்குள்ளேயே தான் நின்று சேவை சாதிக்கிற என்று பாடகத்துக்கு பாடினார்.
அது திருமழிசையாழ்வார் பாசுரம். இப்ப திருநெடுந்தாண்டகத்திலே திருநிலாத்திங்கள் துண்டத்துக்கு பாசுரம் நீரகத்தாய் நெடுவரையில் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய். இந்த பெருமாள் எங்க தெரியுமோ எழுந்துள்ளி இருக்கார்? காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள் இருக்கிறார். என்ன சுவாமி வெவ்வேறு கோவில்லாம் சொல்லிந்தீரே, ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பெரிய சிவன் கோவில் இல்லையோன்னா அந்த கோவிலுக்குள்ளதான் இந்த பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். நிலா திங்கள் துண்டம். இதுல ஆச்சரியம், திங்கள் நாளும் சந்திரன், நிலா நாளும் சந்திரன். என்ன நிலா திங்கள் துண்டம்னா நிலா நிலா சந்திரன் அர்த்தம் வச்சுக்கிறதா? திங்கள்னா சந்திரன், நிலா நாள். கலைகள் குறைந்த சந்திரன் இல்ல, அஷ்டமி நவமி திருத்தீய அப்படின்னா கலை குறைஞ்சிருக்கும் இல்லையோ. நிலான்னு சொன்னா பூர்ணன்னு அர்த்தம் பண்ணிங்க. நிலா திங்கள் நாள் பூர்ண சந்திரன், 16 கலைகளும் நிரம்பிய சந்திரன். அந்த நிலா திங்கள் பெருமாள் சந்திரனாட்டம் குளிர்ச்சி கொடுக்கிற பெருமாள். துண்டம், ஒரு சின்ன திவ்யதேசத்துல வந்து சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ, பூமி முழுக்க எவ்வளவு பெருசு, அதுல ஒரு துண்டா இருக்கிற கண்டிக்கப்பட்ட கஷேத்திரம் தானே இப்போ. அதனால நிலாத்திங்கள் துண்டத்தானா இங்க தரிசனம் கொடுத்துட்டு இருக்கார். பார்வதி தேவி ஓர் முறை தவம் இயற்றினாள். பக்கத்துல ஒரு மரம் இருந்தது, மரத்தடியில இருந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தா. சிவபெருமான் ஒருத்து கண்களால் பார்க்க மரம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. பார்வதி இவர் என்ன தபஸே பண்ண விட மாட்டேங்கிறார், அவர் அடையணும், நீர் தான் ரட்சிக்கணும்னு பெருமாளை வேண்ட தன்னுடைய சந்திரநாட்டம் குளிர்ந்த கண்களால பெருமாள் நோக்கினார். நிலா திங்கள் துண்டம் இல்லையோ, ஒரு நிலாவாச்சே, பூர்ண சந்திரனாச்சே. அமுதமாத்த பார்த்த உடனே அப்படியே குழு குழு குழுன்னு அந்த மரத்தில் இருக்கிற நெருப்பெல்லாம் முடிஞ்சு போய் பார்வதி தேவி ரொம்ப நாளா தபஸ் பண்ண முடிஞ்சுதான். அதனால இன்னைக்கு நிலாத்திங்கள் துண்டம் அந்த கோவிலுக்குள்ளே எழுந்துள்ளி இருக்கிறார். ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள்ளே நம் தாபத்திரயத்தையும் போக்கும் பெருமானாய் உள்ளார். இனி பெருமான் எப்படி எழுந்துள்ளி இருக்கிறார்னு பார்ப்போம். ஆனா பூஜை எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு. அந்த கோவிலுக்குள்ள நம்ம போலாம், போய் தாராளமா சேவிக்கலாம். எல்லாரும் வந்து சேவிச்சுட்டு போயிட்டு இருக்கா. இப்போ தனியா விஷ்ணு கோவிலா இருக்கல, ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள்ள பெருமாள் எழுந்துள்ளி இருக்கார். நிலாத்திங்கள் துண்டத்தான் சந்திரசூட பெருமாள் தாயார் நேரு ஒருவர் இல்லா வள்ளி என்னும் நிலாத்திங்கள் துண்ட தாயார்னு திருநாமம். சந்திர புஷ்கரணி புருஷூக்த விமானம். இப்படி நிலாத்திங்கள் துண்டம். அடுத்தது 50வது திவ்யதேசம் திரு ஊரகம். திருக்கச்சி ஊரகத்தில் அமுதவல்லியோடுரையும் உலகளந்த பெருமாளே நாராயணா. நமோ நாராயணா. ஊரகம்தான் உலகளந்த பெருமாள். இத்தனை 4 கோவில் ஒரு இடத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேனே, அதுல ஊரகம்தான் பிரதான பெருமாள், உலகளந்த பெருமாள். அவருக்குள்ள இருக்கிறது தான் நீரகம், காரகம், கார்வானம், இந்த 3. இப்ப ஊரகத்தான் எப்படி எழுந்துள்ளிருக்கார் பாப்போம். மகாபலி சக்கரவர்த்திக்காகத்தானே திருவிக்கிரம பெருமாள் உலகத்தை தாவி அளந்தார். 3 அடி மண்ணு வாமனமூர்த்தியா கேட்டார். அதை அளக்கிறதுக்கு உலகமெல்லாம் தாவி விட்டார். கடைசியா திருவிக்கிரம அவதாரம் ஆயிடுத்து. மகாபலிக்கு ஆசை, நீர் 3வது அடியை என் தலையில வச்சதுனால சரி, அடியனுக்கு ஒரு ஆசை, நமக்கும் ஒரு பாக்கியம் கொடுக்க வேண்டாமா? நான் உனக்கு கொடுக்கறேன்னு சொல்லிதான் இத்தனை இழந்தேன், நான் உன் கூட சண்டையே போட வரலையே, உனக்கு 3 அடி மண்ணு கொடுத்ததுக்கு எனக்கு தண்டனையா என்று மகாபலி சேவிப்பதற்கு ஆசைப்பட்டான். ஆனா அதே திருவிக்கிரம திருக்கோலத்துல சேவிக்கல, பாத்தாளத்துல இருக்காது இல்லையோ, பாத்தாளத்திலேருந்து எங்க திருவிக்கிரமனை சேவிக்க அவ்வளவு அவசரத்துக்கு, எனக்கு ஏத்தாப்புல சேவிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுன்னு மகாபலி கேட்கிறான். ஆகையால் செவுத்தோட செவுரா நன்னா கேட்டுங்க. ஊரகம், ஊரகம்னால் பேர் என்ன? ஊரகம் பாம்பு, ஊரகம் பாம்பு வடிவத்துல பெருமாள் சேவை சாதிக்கிறார். இன்னைக்கு அனைத்து சர்ப்பதோஷமும் போகணும்னால் ஆச்சரியமா பெருமாள் போக்கித்தரார். ஒரு பாயசம் கண்ட்ரோல பண்றா அவருக்கு, கண்டிப்பா நீங்க போகணும், பெருமாளையும் சேவிக்கணும், பாயசமும் வாங்கி சாப்பிடணும். அவருடைய பிரசாதம் எதுவா இருந்தாலும் ஆசைப்பட்டு போகணும், வாங்கிக்கணும், சாப்பிடணும். அந்த பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி ஒரு பாயசத்தளிக விட்டு அந்த பிரசாதத்தை வாங்கிட்டோம்னால் பல இடர்பாடுகள் எல்லாம் நீங்கும். அவர் ஆதிசேஷ வடிவத்துல சௌத்தோட இருக்கார். எப்படி அமைஞ்சிருக்கு கோவில்னா, இப்ப நேர பார்த்தோம்னா பெரிய கர்ப்ப கிரகம், அதுல உலகளந்த பெருமாள் எழுந்தொழி இருப்பார். நம்ம கர்ப்ப கிரகத்துக்கு வெளி மண்டபத்துல இருக்கோமோ இல்லையோ, அந்த மண்டபத்துக்கு இடது பக்கம் பார்த்தோம்னா சின்ன கம்பி கதவு போட்டு வச்சிருக்கா. அந்த கதவுக்கு உள்ள பார்த்தோம்னா செவுத்தோட, அந்த பக்கத்து செவுத்தோட ஆதிசேஷ பெருமாள் எழுந்தொழி இருக்கார். சேஷன் அவதே. நமக்கு தோணுப்போ, ஆதிசேஷன் ஒரு தொண்டர் இல்லையோ, பெருமாள் தானே தலைவர், தலைவரே தொண்டர் ரூபத்துல வருவாரான்னா வேற வழி. தொண்டர்கள் எப்படி நடத்தணும்னு நமக்கு தெரியல, அவரே தொண்டனா பிறந்து எப்படி நடக்கணும் நடத்தி காமிச்சா தான் உண்டு போல் இருக்கு. இப்போ தலைவனா இருக்கிறது அவரே தான், தொண்டர்களுக்கு முன்னோடியா இருக்கிறது அவரே தான். அப்ப ஊரகத்து பெருமாள் காஞ்சியிலே ஊரகத்தான் உலகளந்த பெருமான், பக்கத்தில் ஆதிசேஷனாக, சேஷியாக திருவிக்கிரமனாக, சேஷனாக ஆதிசேஷனாக, கல்லெடுத்து கண்மாரி காத்தா என்னும் காமருபூங்கச்சி ஊரகத்தா என்னும்
பாசுரத்திலேயே கல்லெடுத்து கண்மாரி காத்தாய் என்னும் காமருபூங்கச்சி ஊரகத்தாய் என்னும்னு பாசுரம். ஊரகத்து பெருமாள் உலகளந்த பெருமாள் பெரிய உருவத்தோட எழுந்தருள் இருக்கிறார். அத்புத க்ஷேத்திரம். உலகளந்தவர் திருவிக்கிரமன். மேற்கு நோக்கி திருக்கோலம். நாச்சியார் இவ எல்லாருக்குமே அங்க ஒரு நாச்சியார் தான் எழுந்தருள் இருக்கார். ஆரணவல்லி நாச்சியார், அமுதவல்லி நாச்சியார். பேரகத்தான், நாகதீர்த்தம், சார ஸ்ரீகர விமானம், ஆதிசேஷ ரூபத்திலும் திருவிக்கிரம ரூபத்திலையும் பெருமாள் காட்சி கொடுத்துருக்கார். உலகளந்த பெருமான் ஊரகத்தை சேவித்துக் கொண்டோம். அடுத்தது 51வது க்ஷேத்திரம் திருவெக்கா. திருவெக்கா திருத்தலத்தில் கோமள வல்லியுடன் வாழ் ஸ்ரீயதோக்தகாரி நாராயணா. நமோ நாராயணா. சொன்னவண்ணம் செய்த பெருமாள், யதோக்தகாரி பெருமாள்னு பேர். பிரம்மா சொன்னவண்ணம் செய்து காட்டிய பெருமாள். இவர் தான் வேகாசேத்துன்னு வேதாந்த தேசிகன் வேகாசேத்து ஸ்தோத்திரம் பாடியிருக்கார். கடைசியாக சரஸ்வதி தேவி ஒன்னொன்னா பயன்படுத்தி பார்த்துட்டார். யானைகளை ஏவி பார்த்தா வேளுக்கை ஆளறி தடுத்துட்டார். காளியை ஏவி பார்த்தா அட்டபுஜ பெருமாள் தடுத்துட்டார். இருட்டாக்கி பார்த்தா தீப பிரகாச பெருமாள் தடுத்துட்டார். இனிமே விட்டு வைக்க கூடாதுன்னு வேகமா சரஸ்வதி தேவி வேகவதி நதியா ஓடி வரா. யாக வேதிக்கையே அழிச்சுடுவோம்னு வருகிறாள். பிரம்மா பிரார்த்திக்கிறார். கிடுகிடுன்னு பெருமாள் வந்து நதியை ஓட விடாம குறுக்க தடுத்து நோடுறார். சித்திர மாசம் புனர்வசு நட்சத்திரத்தில் அவதரித்தார். கீழே 3 பேர் பார்த்துட்டோம். இப்ப சித்திர மாசம் புனர்வசு நட்சத்திரத்திலே சொன்னவண்ணம் செய்த பெருமாள் ஆச்சரியமான வேகாசேத்து. வெஹ்கான்னு ஏன் தெரியுமா பேர்? திருவெக்கா திருவெக்காங்கிறோம். அணை வெஹ்கணை. வேகவதி ஆற்றுக்கு அணையாக கிடந்தார் இல்லையோ, வேகவதிக்கு அணை வெஹ்கணை. வெஹ்கணைங்கிறது மருவி வெஹ்கா அப்படின்னு இன்று வந்து நிற்கிறது. என்னத்துக்காக இந்த பெருமாளுக்கு? யதோக்தகாரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். ஏன்னா பிரம்மா சொன்ன வண்ணம் செய்தார் இல்லையோ, பிரம்மா சொன்னபடிக்கே வந்து சேனிச்சுட்டார். அப்புறம் வேகம் குறைஞ்சு போச்சு. வேகவதி ஆறு சுருங்கி போயிட்டா. மேற்கொண்டு கடைசியா காஞ்சியில தேவ பெருமாள் தோன்றினார்னு சரித்திரம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் பிரம்மா சொன்ன வண்ணம் மட்டும் இல்ல. இந்த பெருமாள் இப்ப சேவிச்சிருந்தால் சாதாரணமா எப்படி சேனிச்சுட்டு இருக்கணும்? ஒரு பக்கம் தலையை வச்சுப்பா, ஒரு பக்கம் திருவடியை நீட்டின்னு இருப்பா. அதை போல இருக்காரானால் எல்லா திவதேசத்து பெருமாளும் எப்படி தலையை வச்சு எப்படி திருவடியை நீட்டின்னு இருப்பாரோ இவர் கொஞ்சம் மாறிப்படுத்தின்னு இருப்பார். அதே மாதிரி இருக்க மாட்டார் இவர். இவர் திருவடி இருக்கிற இடத்துல தலை இருக்கும், தலை இருக்கிற இடத்துல திருவடி இருக்கும். அது என்னமா சுவாமி இவருக்கு எதுக்காக மாறி போயிட்டார்? இப்போ ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் பார்ப்போம். வேகாசேது எம்பெருமான் யதோக்தகாரி பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். தாயார் கோமளவல்லி நாச்சியார். புஷ்கரணி பொய்கை புஷ்கரணி விமானம் வேதசார விமானம். இந்த க்ஷேத்திரம்தான் பொய்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். அவர் அவதரித்த ஸ்தலம் இதுவே. இன்னைக்கு அந்த பொய்கை குளம் இருக்கு. அந்த குளத்திலிருந்து தான் ஆழ்வாரே பொய்கை ஆழ்வாரே திருவதாரம் பண்ணியிருக்கார். இந்த பெருமாளுக்கும் திருமணிசி ஆழ்வாருக்கு நெருங்கின தொடர்பு. ஆழ்வாராலே பல்லாண்டு பாடப்பட்டவர் 5 ஆழ்வார்கள் பாடியிருக்கார். பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், திருமணிசி ஆழ்வார், நம்மாழ்வார், திருமங்கி ஆழ்வார். இசைந்த வரவமும் வெற்பும் கடலும் பசைந்தாங்கமுது படுப்ப அசைந்து கடைந்த வருத்தமோ கச்சி வெஹ்காவில் கிடந்திருந்த நின்னது மங்கு. வெஹ்காவில் கிடந்தாய், உனக்கு என்ன ஆயாசமா? நெருப்பிடையே நின்னும் புனல் குளித்தும் 5 நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா. எங்கும் பொறுப்பிடையே நின்னும். மலையில நின்று நீங்க தபஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. 5 நெருப்புக்கு நடுவுல நின்றுட்டு பண்ண வேண்டாம். தண்ணீருக்குள்ள நின்று பண்ண வேண்டாம். இது எதுவும் வேண்டாம். ஒன்னே ஒண்ணு செய்யுங்களேன். 2 புஷ்பத்தை எடுத்து திருவெக்கால சேனிச்சுருக்கிற பெருமானுடைய திருவடிகள்ல சேர்த்துருங்க. அதை பண்ணிவிட்டா தானே எல்லா கட்டமும் தீர போறது. சிரமப்பட வேண்டாம்னு ஆழ்வாரே பாசுரத்தில் சாதிக்கிறார். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு பெருமாள் அடையணுமோ நினைச்சுக்க வேண்டாம். சுலபமா அடையலாம். புஷ்பத்தால அர்ச்சனை பண்ணா தாராளமா ஏற்றுக்கொள்ளுகிறார். திருவெக்கா சயனித்த எம்பெருமான் திருவடிகளுக்கு புஷ்பார்ச்சனம் பண்ணினால் எல்லா இந்திரிய பயமும் போகும், யமபயம் விலகும், பாபங்களத்தனையும் விலகும். என்ன ஆழ்வார்களுடைய நிரூபணம்! நாச்சியார் அருகே பொய்கை புஷ்கரணி கோமளவல்லி தாயார். இந்த பெருமாள் ஆச்சரியமா சயனி சென்றிருந்தார். ஓர் நாள் திருமணிசி ஆழ்வார் பெருமாளை சேவித்தார். அவர் இந்த க்ஷேத்திரத்துல இருக்கார். திருமணிசை எங்க இருக்கு தெரியுமோ இல்லையோ? சென்னையிலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் மார்க்கத்திலே திருமணிசை இருக்கு. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் காஞ்சிபுரத்துக்குள்ள இருக்கு. திருமணிசை ஆழ்வாருக்கு கனிகண்ணன் ஒரு சிஷ்யன். ரொம்ப அழகான கதை. நான் நிமிர்ந்து உட்கார்ந்து கேட்டுங்க. திருமணிசை ஆழ்வாருக்கு கனிகண்ணன் ஒரு சிஷ்யன். என்ன பண்ணாலும் அவர் தான் அவனுக்கு எல்லாம். திருமணிசை ஆழ்வாரே தெய்வம். யாரோ சொல்லி வச்சிருந்தா திருமணிசை ஆழ்வார் இடத்துல ஒரு பாட்டு. அந்த தேசத்து ராஜாவுக்கு ஒரு ஆசை,
இவர் மூலமா நம்ம ஒரு பாட்டு பாட வச்சிடணும் தான் அவனுக்கு ஆசை. இப்போ அவர் பாடிவிட்டா தனக்கு முதுமையே வராது, இளமையா இருக்கலாம்னு இந்த ராஜா நினைச்சுட்டு இருக்கான். அதனால சரின்னு போய் ஆழ்வார்கிட்ட கேட்கறான், கனிகண்ணன்ட்ட கேட்கறான். கனிகண்ணன் சொல்லிட்டான், எங்க ஆழ்வாரை தவிர நான் ஒத்தரையும் பாட மாட்டேன். திருமழிசை ஆழ்வார் சொல்லிட்டார், பெருமாளை தவிர நான் ஒத்தரையும் பாட மாட்டேன். ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. கனிகண்ணனை போன்னுட்டார், இனிமே இந்த நாட்டுல இருக்காதே, உன்ன நான் நாடு கடத்திட்டேன், என்ன பாடமாட்டேன்னு சொல்ற, நீ போனார். அவர் போறான்னு உடனே திருமழிசை ஆழ்வார் பின்னாடியே கிளம்பிவிட்டார். அவர் போற போக்கில் என்ன பண்ணார், முன்னாடி கனிகண்ணன் போறான் சிஷ்யா, அடுத்தது திருமழிசை ஆழ்வார் போறார். ஆழ்வார் திரும்பி பார்த்து இந்த பெருமாளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார், கனிகண்ணன் போகுன்னான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா துணிவுடைய சென்னா புலவனும் போகுன்னேன். கனிகண்ணன் போறான், நானு சென்னா புலவன் திருமழிசையும் பின்னாடி போறேன், நீ உன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள் போரும், நீ இங்க இனிமே படுத்துட்டு இருக்க வேண்டாம்ப்பா, உனக்கு என்ன இங்க வேலை, நாங்களே ஊற விட்டு போறோம்னா நீ வானுட்டார். பெருமாள் கிடுகிடுன்னு ஆதிசேஷ படுக்கை சுருட்டினுட்டார். சுருட்டி கையில இடிக்கிண்டு 3 பேரும் யாத்திரை போயிட்டார். முதல்ல கனிகண்ணன், அடுத்தது திருமழிசை ஆழ்வார், அடுத்தது பெருமாள் பின்னாடி போறார். பக்கத்துல ஓர் இரவு இருக்கைன்னு ஊர், ஓரிக்கேன்னு பேர். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல ஓரிக்கைங்கிற ஊர், அது ஓரிக்கை இல்ல, ஓர் இரவு இருக்கை. ஒரு நாள் ராத்திரி மட்டும் இந்த 3 பேர் அங்க போய் தங்கினான். பெருமாள் பேசாம உட்கார்ந்து இருக்கார். இனிமே திருமழிசை ஆழ்வார் ஏதாவது சொன்னாத்தானே பண்ண முடியும். இப்போ ஊரே சோபை இழந்து போயிடுச்சு. என்ன, பெருமாள் புறப்பட்டு போயிட்டாருன்னா ஊர் என்ன ஆகும்? மந்திரிகள்லாம் வந்து, ராஜன் இப்படி போய் நீ தப்பு பண்ணிட்டியே, போய் காலில் விடு, போய் கூட்டின்னு வாருனா. நேரா பெருமாளை கேட்டார், வாரும், ஊருக்கு திரும்பி வாரும். என்ன எது கேட்கற, என் முன்னாடி நடந்தவனை கேடு, அவன் பின்னாடி தானே நான் வந்திருக்கேன். திருமழிசை ஆழ்வார்ட்ட போனார், என்ன ஏன் கேட்கற, என் முன்னாடி நடந்தவனை கேளு, கனிகண் வரவே தானே நான் வந்தேன். கனிகண்ணன்ட்ட போனார். சரி போனா போறார், ராஜாவே வந்து கேட்கறான்னு திரும்பி வந்துட்டான். அவன் வந்த உடனே திருமழிசை ஆழ்வார் திரும்பி வந்தார். அவர் வந்தார்ன உடனே பெருமாள் படுக்கையோட திரும்பி வந்தார். இந்த ஆழ்வார் என்ன தெரியுமா பண்ணார், மறுபடியும் ஒரு பாட்டு பாடினார், கனிகண்ணன் போக்கொழிந்தான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீயமுன் பைன்னாகப்பாய் விரித்துக்கொள் படுத்துக்கொள்னார். பெருமாளுக்கு ஒரே அவசரம், இவர் விட்டா அப்புறம் வேற எங்கேயானு கூட்டின்னு போடுவோம்னுட்டு கையில இருந்த பைன்னாகப்பாய கிடுகிடுன்னு விரிச்சார். அந்த பண்ண அவசரத்தில் எங்க தலையை வச்சிருந்தாரோ காலை வச்சுட்டார், காலை வச்சிருந்த இடத்துல தலையை வச்சுட்டார். ஆனால் இன்னைக்கும் திருமழிசை ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், திருமழிசை ஆழ்வார் சொன்ன வண்ணம் பெருமாள் பண்ணிருக்காரோ இல்லையோ, அதனால யதோக்தகாரி பெருமாள்னு இன்னைக்கும் தையில் மகத்தன்னைக்கு திருமழிசை ஆழ்வார் திருநக்ஷத்திரத்திலே ஓரிக்கைக்கு போய் உற்சவம் நடக்கிறது. அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு நம்ம போய் சேவித்துக் கொள்ளலாம். ஆக திருவக்காவில் வேகா சேத்துவாய் பிரம்மா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், அதே போல திருமழிசை ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாய் பெருமான் எழுந்துருள் இருக்கிறார். அவர் திருவடிகளுக்கு பல்லாண்டு, அதே பொய்கை ஆழ்வார் திருவடிகளுக்கும் திருமழிசை ஆழ்வாருக்கும் பல்லாண்டு பாடி அடுத்த க்ஷேத்திரம் உலகளந்த ஊரகப் பெருமானுக்குள்ள இருக்கிற மற்ற 2 க்ஷேத்திரம் காரகம் கார்வானம். நீரகம் பார்த்துட்டோம். இப்போ நீரகத்துக்கு அடுத்த க்ஷேத்திரம் காரகம். திருக்காரகத்தினிலே பத்மாமணி தாயுடன் திகழும் கருணாகர பெருமாளே நாராயண. ஆழ்வார் சாதிக்கிறார், ஊரகத்தாய் ஒன்றுர நீர் வெக்காவுள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா. இது 2 விதமா செய்தி சொல்லப்படுறது. கார்க ரிஷின்னு ஒருத்தர் இருந்தாராம். அந்த ரிஷிக்கு பெருமாள் அனுகிரகித்ததுனாலே கார்வானம், ரிஷிக்கு பேர் கார்க ரிஷி, அதனால கார்னு மருவி வந்து கார்வானம் வருதுன்னு ஒரு செய்தி சொல்றா. இன்னொன்னு கார்னா கருமைன்னு அர்த்தம். இந்த பெருமாளுக்கு என்ன தெரியுமோ திருநாமம், கருணாகர பெருமாள்னு பேர். மேகத்துக்கு 2, ஒன்று கருமை, இன்னொன்னு கருணை. 2 உண்டோலி மேகத்துக்கு, கருப்பா இருக்கும், ஜலத்தை கொட்டிண்டே இருக்கும் இல்லையோ, யாரு என்னன்னு பார்க்காம ஜலம் கொட்டிண்டே இருக்கு. அப்ப கருப்பாவும் இருக்கு கருணையோடையும் இருக்கு. அதே போல பெருமாளை செவிச்சல்னா கருப்பா இருக்கார், மேகத்தினுடைய வர்ணம் கொடுத்துட்டே இருக்கார், மேகத்தினுடைய தன்மை, மேகத்தினுடைய குணமும் அவர்கிட்ட இருக்கு, மேகத்தினுடைய வர்ணமும் அவரிடத்துல இருக்கும் இல்லையோ. இந்த பெருமாள் கருணாகர பெருமாள், அப்ப கருணையே உருவானவரா இருக்கார். கார்வானம், காரகன் சொன்னால் கார் கருமே, காரகம் கருமையை இருப்பிடமாக கொண்ட பெருமாள். அகம்னா இடம் இல்லையோ, அப்ப காரகம்னால் கருமை இடம், கருமை இடம்னா கருணை இடம். அப்ப கருணையோட எப்போதும் பொழிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் கருணாகர பெருமாளாய் வடக்கு நோக்கி நின்ன திருக்கோலம். நீரகத்துக்கு அடுத்தது காரகத்துல பெருமாளை சேவிச்சுக்கிறோம். கருத்த வர்ணத்தோட சுபாவத்தால் அனைவராலும் ஆசிரியிக்க தகுந்தவனாவே இருக்கார். நீரகத்தில் நீர்மையை சேவிச்சுட்டோம், காரகத்தில்
அனைவராலும் வணங்கப்படுகிறான்னு சேவிச்சிருந்தோம். பத்மாமணியின் நாச்சியார், தனிக்கோவில் நாச்சியார் சன்னதி கிடையாது, எல்லாரும் ஆரணவல்லி தாயார் தான் சன்னதி. அக்ராய தீர்த்தம் வாமன விமானத்தோட திருக்காரகத்து பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறார். 52வது க்ஷேத்திரம் முற்று பெற்றது. அடுத்த 53வது க்ஷேத்திரம் உள்ளேயே இருக்கார். ஊரகத்து பெருமானுக்கு உள்ளேயே எழுந்துள்ள இருக்கிறவர் கார்வானம். திருக்கார்வானத்திலே கமலவல்லி தாயாருடனே காட்சி தரும் கள்வர் பிரானே நாராயணா. நமோ நாராயணா, நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. திவ்ய தேச நிலம் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயணா. நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. திவ்ய தேச நிலம் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயணா. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ கார் கருத்து இருக்கிற மேகம், வானம் மேகம் இருக்கிற இடம், நீரகம் தண்ணீர், காரகம் நீர் தண்ணீர் இருக்கக்கூடிய மேகம், கார் வானம் மேகம் இருக்கக்கூடிய வானம். அழகா மூணு சேர்த்திருக்கார் பாருங்க. இப்போ நீர், நீர் இருக்கக்கூடிய மேகம், மேகம் இருக்கக்கூடிய வானம், அதான் நீரகம் காரகம் கார்வானம். இந்த 3 குணத்தையும் எங்க சேவிச்சுக்கலாம்? திருவிக்கிரம பெருமாள் இடத்துல சேவிச்சுக்கலாம். அப்ப தண்ணீர், தண்ணீர் தங்கும் மேகம், மேகம் தங்கும் வானம். பெருமாள் தண்ணீரா இருக்கார், நீர்மையை காட்டுறார். தண்ணீர் தங்குகிற மேகமா இருக்கார், கருப்பா இருக்கார், கொடையாளியா கருணாகரனா இருக்கார். மேகமே தங்குகிற வானமா இருக்கார், அளவிட முடியாதவரா இருக்கார். அதானே திருவிக்கிரம பெருமாளுக்கே ஏத்தம். ஜல ஸ்தல விபாகமர, யாரும் அர்த்திக்காத போது பிரார்த்திக்காத போது மழை கொட்டின்றே இருக்கும் இல்லையோ, அதே போலத்தான் இங்கேயும் பெருமாள் திருவிக்கிரம பெருமானாக உலகத்தை அளக்கும் போது நம்ம யாரான்னு கேட்டோமான்னு, கண்டிப்பா என்னுடைய தலையில நீங்க திருவடியால் அளக்கணும்னு உத்தரம் கேட்கலையே. ஆனா மொத்த பேர் தலையும் திருவடியால் தொட்டாரே. கதா புனசங்கர தங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திருவிக்கிரமத்த சரணாம்புஜத்வயம் மதிய மூர்த்தானம் அலங்கரிஷத்தின்னு ஆளவந்தாருடைய பிரார்த்தனை. கார்வான பெருமாளை காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கள்வா காமருபூங் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராதன் நெஞ்சினுள்ளாய் பெருமானும் திருவடியே பேணினேனேன்னு சாதித்தார். இந்த பெருமாளுக்கு திருநாமம் கள்வன்னு பேர். கார்வானத்துள்ளாய் கள்வான்னு கூப்பிட்டுருக்காரோ இல்லையோ. கார்வானம்னு ஊர் பேர், ஆனா கள்வன்னு பெருமாளுக்கு திருநாமம். வடக்கு நோக்கி நின்ன திருக்கோலம், கமலவல்லி தாயார், கௌரி தீர்த்தம், புஷ்கல விமானம், பார்வதி தேவிக்கு பிரத்யட்சமாக அனுகிரகித்த பெருமாள் கார்வானம். அடுத்த ஊர் இந்த ஊர் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள இருக்கிற ஊர் திருக்கள்வனூர். திருக்கட்சி கள்வனூரிலே அஞ்சிலை வல்லி நாச்சியாருடன் அருளுமாதிவராகனே நாராயணா. நமோ நாராயணா. இந்த ஊருக்கே திருக்கள்வனூர் பேர். கள்வான் ஆழ்வார் கூப்பிட்டார். ஆறு கள்ளன்? பெருமாள் கள்ளனா நாம கள்ளனா? பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சுவாமி பாட போறார். காரகத்தாய் கார்வான துள்ளாய் கள்வா. ஏன் கள்வான்னு ஒன்ன கூப்பிடுறா தெரியலையே. இந்த பாட்டு ரொம்ப அழகான கருத்தோட கூடியது. அந்த சுவாமி சொல்றார், எல்லாரும் ஒன்ன கள்வா கள்வான்னு கூப்பிடுறா, ஏன் தெரியல? என்னத்தான் சொல்லியிருக்கணும். ஏன்னு பெருமாள் கேட்கிறார். பண்டே பண்டே உன் தொண்டாம் பழ உயிரை என்னதென்னு கொண்டேனை கள்வனென்னு கூறாதே. உனக்கு சொத்து தானே இந்த ஆத்மா. பண்டே உன் தொண்டாம் பழ உயிரை, தேவரீருக்கே தொண்டு புரிய வேண்டிய சொத்தா இருக்கிற ஜீவாத்மாவை ரொம்ப நாளா என்னது என்னது என்னதுங்கிறேன். இந்த ஜீவாத்மா ஒன்னது. எவ்வளவு பெரிய திருட்டு தெரியுமா? அது யாரான ஒருத்தர்கிட்ட தங்கம் திருடினா கூட தேவையில்லை. ஆனா ஜீவாத்மா பரமாத்மாவுடைய சொத்தா இருக்கிறச்சே அதை என்னதுங்கிற பாருங்க. இது பெரிய கிந்தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மா பகாரினான்னு சொல்லுவா. இதான் பெரிய திருட்டா. அந்த சுவாமி அதை சொல்றார். இந்த பழ உயிர் உன் தொண்டு, ரொம்ப நாளா உனக்கு தொண்டு, உனக்கு தாசன். ஆனா அது என்னது என்னதுன்னு நான் சொல்லிக்கிறேன்னு இல்லையோ. என்னத்தான் இப்ப கள்வன்னு சொல்லணும். உன் சொத்தா இருக்கிற ஜீவனை என்னதுன்னு சொல்லுண்டா நான் கள்ளனா நீ கள்ளனா? ஏன் ஊரெல்லாம் ஒன்ன கள்வன்னு சொல்றது தெரியலையே? மண்டலத்தோர் புல்வாய் பிளந்த புயலே உனை கச்சி கள்வா வென்று ஓதுவது என்கொண்டு.
கச்சி கல்வான்னு ஒன்ன போய் சொல்றாளே, என்னன்னா கல்வன்னு சொல்லியிருக்கணும்னு பாடுகிறார். ஆதி வராக பெருமாள், மேற்கு நோக்கி நின்ன திருக்கோலம், அஞ்சலை வல்லி நாச்சியார், நித்திய புஷ்கரணி தீர்த்தம், வாமன விமானம், இப்படியாய் காமாட்சி கோவிலுக்குள்ளே, காஞ்சிபுரம்னு சொன்னாலே காமாட்சி அம்மனுக்கு பிராதான்யம், அந்த கோவிலுக்குள்ளேயே ரொம்ப ஆச்சரியமா எழுந்துள்ளிருக்கார், பளிச்சுன்னு இருக்கார். அவசியம் போய் சேவிக்க வேண்டிய பெருமாள். ராகி தந்திரா விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா. ராகி தந்திரா விட்டக ராகி தந்திரா, ராகி தந்திரா ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತವರಾಗಿ, ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತವರಾಗಿ, ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತವರಾಗಿ, ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತವರಾಗಿ. ರಾಗಿ ತಂದಿರಾ ಬಿಟ್ಟಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ, ರಾಗಿ ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ, ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ, ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ, ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ. ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ, ಅನ್ನಛತ್ರದ ನಿಟ್ಟವರಾಗಿ, ಅನ್ಯವಾರ್ತೆಯ ಬಿಟ್ಟವರಾಗಿ, ಅನುದಿನ ಭಜನೆಯ ಮಾಡುವರಾಗಿ, ರಾಗಿ ತಂದಿರಾ ಬಿಟ್ಟಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರಾ, ರಾಗಿ ಬಿಟ್ಟಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರಾ. ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ, ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ, ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ, ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ. ಗುರು ಕಾರುಣ್ಯ ಪಡೆದವರಾಗಿ, ಗುರುವಿನ ಮರ್ಮದ ತಳಿದವರಾಗಿ, ಗುರುವಿನ ಪಾದ ಸ್ಮರಿಸುವರಾಗಿ, ಪರಮ ಪುಣ್ಯವ ಮಾಡುವರಾಗಿ, ರಾಗಿ ಓ ರಾಗಿ ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ, ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ, ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ, ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ. ಶ್ರೀರಮಣನ ಸದಾ ಸ್ಮರಿಸುವರಾಗಿ, ಕೃತಿಕೆ ಭಾವಾರಂತರವಾಗಿ, ಕರಕರ ಸಂಸಾರ ನೀಗುವರಾಗಿ, ಪುರಂದರ ವಿಠಲನ ಸೇವಿಪರಾಗಿ, ರಾಗಿ ತಂದಿರಾ ಬಿಟ್ಟಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರಾ, ರಾಗಿ ತಂದಿರಾ ಬಿಟ್ಟಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರಾ. ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ, ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ, ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ, ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ, ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ, ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ, ಬೋಲ ವಿಠಲ ವಿಠಲ
पांडुरंगा